ஹலோ ஆல், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க. உங்கள் முடியிலையோ உங்கள் ஸ்கேல்ப்லையோ என்ன பிரச்சனை இருந்தாலும் எந்த கவலையுமே படாதீங்க. அது எல்லாத்தையுமே நான் சொல்கிற ஹேர் பேக், ஹேர் கேர் ரொட்டீன் இது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஈஸியாகவே அந்த எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணி உங்களோட ஹேர் அதிக லென்த்தியாகவும் நல்லா அடர்த்தியாகவும் ஒரு முடி கூட கொட்டாத அளவுக்கு மாறிடுங்க. அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக நான் வீடியோ போடலைங்க. அந்த வீடியோ நான் போட்ட உடனே சிஸ்டர் எங்களால் செய்கிறதுக்கு நேரம் இல்லை, செய்கிறதுக்கான பொருளும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமாக நான் செஞ்சு கொடுக்குறேங்க. விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேங்க. இந்த ஹேர் ஆயில் உங்கள் ஸ்கேல்பில் இருக்க எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணி உங்களோட முடியை நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்த்து கொடுக்குங்க. பால்னஸ் ப்ராப்ளம், பூச்சி வெட்டு பிரச்சனை, இளநரை பிரச்சனை, முடி கொத்து கொத்தாக கொட்டுதா, இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு இந்த ஹேர் ஆயில் தாங்க. உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்தாலும் சரி, தலையில் குட்டி குட்டி பொக்களங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஹேர் ஆயில் அதை சரி பண்ணி கொடுக்குங்க. நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றிங்க. ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே டிஸ்பேச் பண்ணி 1 day or 2 days ரிசீவ் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாகவே ஆயில் ரிசீவ் ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆயில் ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கலைங்க. ஆயில் ரெடி பண்ண முடியாதவங்க எனக்கு ஆர்டர் கொடுங்க, நான் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேங்க. நம்ம மரச்செக்கு வச்சுருக்கனால தேங்காய் எண்ணெயும் ரொம்பவே பியூராக இருக்கிறதுனால உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை சீக்கிரமே சரியாகுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு சம்மர் சீசன் வந்தாச்சு. சம்மர் சீசன் வந்தாலும் வந்துச்சு, வெயில் பயங்கரமாக கொளுத்துதுங்க எங்கள் ஊரில். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அப்படி ஒரு ஹேர் பேக் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெந்தயங்கிறது முடிக்கு ஒரு தங்க மாதிரிங்க. முடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடம்புல இருக்க நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த வெந்தயம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குங்க. இன்றைக்கி வெந்தயத்தை நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்மளோட சேனல் வீடியோவை 55 வயசில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க, 13 வயசில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க, 30 வயசில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க, பெண்களும் பார்க்குறாங்க, பெண்களும் பார்க்குறாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. வெந்தயம் நம்ம உடம்புல இருக்க நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குங்க. உடல் சூடை குறைக்குங்க, ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை குறைக்குங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வெந்தயம் நமக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இது தெரியாமையே நம்மளோட சமையலில் இதை தினந்தோறும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கோம். வெந்தயத்தை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வெந்தயம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட முடியையும் இந்த வெந்தயம் ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்குங்க. வேர்ல இருந்தே நம்மளோட முடியை ஸ்ட்ராங் ஆக்குறதுனால நம்மளோட முடி உதிர்வு பிரச்சனைங்கிறது சீக்கிரமாகவே நமக்கு சரியாகுங்க. இந்த வெந்தயத்து கூட இன்றைக்கி நான் வேறு எந்த பொருளுமே எடுத்துக்கிறலைங்க. வெறும் வெந்தயத்தை மட்டும்தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேங்க. சர்க்கரை நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த வெந்தயத்தை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. தினமுமே 1 ஸ்பூன் வெந்தய பொடியில் 1 டம்ளர் மோரில் அந்த வெந்தய பொடியை கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட இரத்த சர்க்கரை அளவு நல்லாவே குறையுங்க. சுகர் பேஷண்ட் மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னு இல்லைங்க, யார் வேணால் இந்த வெந்தயத்தை குடிக்கலாங்க. வெந்தயத்தை மோரில் கலந்து குடிக்க முடியல அப்படின்னா வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியை மட்டும் டெய்லியுமே குடிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு உடம்புல இருக்க உடல் சூடு பிரச்சனை, முடி உதிர்வு பிரச்சனை, ரத்தத்தோட சர்க்கரை அளவு எல்லாத்தையுமே இந்த வெந்தயம் குறைச்சி கொடுக்குங்க. உங்களோட முகமும் பளபளன்னு மாறுங்க. இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹேர் பேக் தாங்க. ஒவ்வொரு ஹேர் பேக்கும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தாங்க நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் வெந்தயத்தை கழுவிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊறணுங்க. அப்படின்னா தான் வெந்தயம் நல்லா ஊறி அதோட சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்குங்க. யாருக்கெல்லாம் முடி வளர்க்க பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நைட்டு முழுக்க இந்த வெந்தயம் ஊறி இருக்குங்க, நல்லா ஊறி வந்துருச்சுங்க. வெந்தயம் நல்லா ஊறினா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் நைட்டு ஃபுல்லாகவே ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு
இப்போ ஊற வச்ச இந்த வெந்தயத்த ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டிக்கிறேங்க. அந்த தண்ணிய கீழ ஊத்திராதீங்க. அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா இதில சேர்த்து நம்ம அரைக்க போறோங்க. அதனால அந்த தண்ணிய கீழ ஊத்திராதீங்க. இப்போ வடிகட்டியாச்சுங்க. வடிகட்டின இந்த வெந்தயத்த ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேங்க. இந்த தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமா அதில சேர்த்து நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேங்க. இந்த தண்ணிய கீழ ஊத்திறக்கூடாதுங்க. இந்த தண்ணியில நம்ம ஷாம்புவ டைல்யூட் பண்ணி நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட முடி ஒரு முடி கூட கொட்டாதுங்க. அடர்த்தியா வளருங்க. வெறும் தண்ணியில ஷாம்புவ டைல்யூட் பண்றதுக்கு பதிலா, இந்த வெந்தய தண்ணியில நம்ம ஷாம்புவ டைல்யூட் பண்ணி யூஸ் பண்றப்ப, நமக்கு இன்னுமே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இப்ப ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேங்க. இப்போ இந்த தண்ணிய இதில கொஞ்சம் சேர்த்துட்டு, நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறலாங்க. இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் வெந்தய களி செஞ்சு கொடுப்பாங்கங்க. வெந்தய களி மாதவிடாய் பிரச்சனைக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுக்குங்க. மாதவிடாயை பத்தி நானு தொடர்ந்து என்னோட சேனல்ல எதுக்கு பேசிக்கிட்டே வர்றேன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி மாதவிடாய் பிரச்சனை எனக்கு இருந்தனால பயங்கரமா முடி கொட்டுச்சுங்க. அப்ப அம்மா வந்து எனக்கு இந்த வெந்தய களி தாங்க செஞ்சு குடுத்தாங்க. அப்ப என்னோட மாதவிடாய் பிரச்சனையும் சரியாச்சு. என்னோட முடி உதிர்வு பிரச்சனையும் சரியாகி நல்லாவே முடி குரோத் ஆச்சுங்க. இப்போ நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இந்த வெந்தயத்த கையில தொடுறப்பயே அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கியா இருந்துச்சுங்க. அதே போல தான் நம்மளோட முடியும் சாஃப்ட் அண்ட் சில்கியா பயங்கர அடர்த்தியாவும் வளருங்க. போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு முடி வளர்ச்சி இருக்குங்க. இந்த வெந்தயத்தை ஏன் இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னா, இந்த வெந்தயத்தில் வைட்டமின் சி, புரதம், நார்ச்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து எல்லாமே அதிக அளவு இருக்குங்க. அதனால தாங்க இதை நம்ம முடியில் ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணுறப்ப நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போது இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கோட நீங்கள் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட முடி உதிர்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால நல்லா சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். முடியோட வேர் பகுதியிலேருந்து முடியோட நுனி பகுதி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக எடுத்து விட்டு நல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே பயங்கர கூலிங்காக இருந்துச்சுங்க. நல்லாவே தெரிஞ்சிச்சு. உடல் சூடு நல்லாவே குறையிறது தெரிஞ்சுங்க. ஒரு சிலருக்கு கோல்ட் ஆகுங்க. அவங்க எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. கோல்ட் ஆகாது அப்படிங்கிறவங்க 20 நிமிஷம் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முடியோட நுனி பகுதி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு சீயக்காவை இந்த வெந்தயத்தோட தண்ணியில் நீங்கள் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ இன்னுமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. என்னோடய ஹேர் பாருங்கள், பார்க்கவே பயங்கர ஷைனிங்காக இருந்துச்சுங்க. கையில் தொட்டால் நிற்கவே மாட்டேன்ருச்சுங்க. பேண்டு போட்டேன், அதுவுமே நிற்கலை. அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருந்துச்சு. நல்ல அடர்த்தியாகவுமே முடி தெரிஞ்சிச்சுங்க. ஒரு சிலருக்கு முடியை மேலேருந்து கீழே வரைக்கும் இழுத்தா கையோட கொத்து கொத்தா முடி வருங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் நான் சொல்லுவேன். இது ஒரு 10 டைம் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஒரே வாஷ்லேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஹேர் பேக் தாங்க இது. இந்த சம்மர் சீசனுக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க முடியும் அப்படியே இருக்கும். அதை விட அதிக அளவு போதும்னு சொல்கிற அளவுக்கு முடி வளர்ச்சியும் இருக்குங்க. உங்கள் உடல் சூடும் குறையுங்க. இந்த ஹேர் பேக் நீங்கள் முதலே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ரிசல்ட்டையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் பயன்பெறட்டும். நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை, முடியில் இருக்க எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.